ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்களோட வெக்கேஷனோட நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ விலாகை ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விலாகாக இருக்கும். நாங்கள் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டோம். நீங்கள் ரயில் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபெல் கிரிக் வீல் பார்க்க வந்திருக்கோம். வாங்க போலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு 4 சீட்டிங் இல்லை 2 சீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும், வித் டேபிள்ஸோடு கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே லாங் ஜேர்னி தான் வந்து போவாங்க. ஸோ அதனால் வித் டேபிள்ஸோடு கொடுப்பாங்க. நம்ம ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம ஒரு 1/2 an hour ட்ராவல் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நம்மளோட பேக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தனி ஷெல்ஃபிங் இருக்கும். பட் வந்து 1 personக்கு இவ்வளோ தான் அப்படின்றது வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க வெயிட்டு. ஸோ அதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலேயும் உங்களுக்கு இடம் இருக்கும், சீட்டுக்கு மேலேயும். இங்கே வந்து சைக்கிளர்ஸும் வந்து நிறைய அந்த ட்ரெக்கிங்லாம் போவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்காகவும் சைக்கிள் வைக்கிறதுக்காக ஒரு தனி அங்கே சீட்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வச்சு அவங்க லாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு அவங்க எங்கே போனாலும் அதை கேரி பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது தாங்க கூகுள் மேப் கரெக்டாக சதி பண்ணோம். அன்றைக்கும் அதே தான் நடந்தது. லொக்கேஷனே சரியாக காட்டலை. சரி ஓகே கேபாவது புக் பண்ணலான்னு பார்த்தா கேப் அங்கே கிடைக்கவே இல்லைங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. The boat wheel. The wheel? Yeah, Kelpies. Yeah, you're going to the wheel first, are you? Yeah. Yeah, you don't have to go to Falkirk Grange. நாங்கள் போன அந்த ஃபெல் கிரிக் வீல், கெல்பீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கறதுக்கு போன இடத்துல எங்களுக்கு கேப் சர்வீஸ் சுத்தமாக எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. பஸ் மட்டும்தான் ஒன்லி சர்வீஸாக இருந்தது. பஸ்ஸுக்குள்ளேயே வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஓன் வெஹிக்கல், இல்லைனா நீங்கள் கொஞ்சம் முன்னாடி ப்ரிப்பேர்டாக போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கேப் சர்வீஸ் உங்களுக்கு சுத்தமாக அங்கே எனக்கு கிடைக்கல. எஸ், ஃபைனலி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. ஸோ இதுதான் ஃபெல் கிரிக் வீல். இது ஸ்காட்லாண்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு அட்ராக்ஷன். ஸ்காட்லாண்டுக்கு பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்ப்பாங்க. They are the Terminators. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இதுக்குள்ளே போய் தான் நம்ம டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து புக் பண்ணிக்கணும். வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம். இவ்வளோ ஸ்வீட்டாக வெல்கம் பண்ணுறாங்கல்ல. இங்கே நமக்கு மேப்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கேருந்து எந்தெந்த ஸ்பாட் வந்து பார்க்க முடியும், எந்தெந்த அட்ராக்ஷன் வந்துட்டு இங்கேருந்து நம்ம போக முடியுன்றதில் நமக்கு ஒரு மேப்பே இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஃபெல் கிரிக்கில் என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்குது 15 மைல்ஸ்க்குள்ளே அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஓகே நம்ம இங்கெல்லாம் போகலான்னு ஒரு பிளானிங் நம்ம இங்கேயே பண்ணிடலாம். இதுதாங்க அந்த 2 ஷிப்பு. ஸோ மேலே ஒன்று கீழே ஒரு ஷிப் இருக்கும். இது ஜஸ்ட் டர்ன் பண்ணி மேலே ஒன்று போயிட்டு அந்த கேனல் வழியாக மூவ் ஆகும்.
அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு கீழே இருந்து இன்னொரு ஷிப்பு கெனல் வழியாக மூவ் ஆகும். எங்களுக்கு என்ன கியூரியாசிட்டினா, இதில் போகிறதுல ஒரு கியூரியாசிட்டி இல்லைங்க. நம்ம நிறைய ரைட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போயிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதில் போகிறது குழந்தைங்களுக்குமே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் எங்களுக்கு என்னன்னா, எங்கேருந்து தண்ணி வருது, எப்படி அதுலேருந்து இவ்வளோ பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்ற கியூரியாசிட்டி தான் எங்கள் எல்லாருக்குமே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கான பார்க்கும் இருந்தது பக்கத்துலேயே. நெக்ஸ்ட் நம்ம அந்த டனல்குள்ளே தான் போக போகிறோம். எங்கேருந்து தான் அந்த தண்ணி வருது, எப்படி இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்ற பார்க்க ஒரு கியூரியாசிட்டிக்காக தான். இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டனல். வாவ், லைட்னிங்கோட. ஆக்சுவலாக இது நைட்டில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு மினி ட்ரக்கிங்கே முடித்த மாதிரி இருந்தது. இதுக்கு மேலே ஏறி நாங்கள் பார்த்துட்டு வந்தது எல்லாமே. இதில் நம்ம சைக்கிள்ஸும் எடுத்துகிட்டு வந்து ட்ராவல் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம ஸ்லோப்பில் நமக்கு சைக்கிள்ஸ்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தான். அதனால கிட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு வாக்லேயே அப்படியே மேலே ஏறி என்ன இருக்குன்னு பார்த்தோம். நம்ம இருக்கிறது தான் ஃபெல் கிரீக் வீல்ஸோட பேக் சைடு. இது பேக் சைடா மேலையா? மேலே இல்லை, ஃபெல் கிரீக்கோட இந்த கெனல்ல இருந்து தான் அந்த ஷிப்பு வரும். அக்டோபர் நவம்பர்லாம் இந்த மாதிரி இந்த கெனல் வந்து ஃபுல்லாக ஐஸ் ஆகிடும். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க, டோன்ட் ரிஸ்க் யுவர் லைஃப், ஸ்டே ஆஃப் தி ஐஸ். இங்கே தான் அந்த சந்திரமுகி டோர் இருக்குது, நீங்களே பாருங்கள். ஸோ இந்த டோரு தான் அவங்களோட வாட்டர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு டோர். இதை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காகவே இங்கே ஒரு குரூப் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இது மாதிரி ஒரு 3 டோர்ஸ் இருக்கும், 3 செட் ஆஃப் டோர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த 3 டோரையும் ஒரு லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்க க்ளோஸ் பண்ணும்போது வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி அந்த மாதிரி ஆகுது. இந்த ஷிப் தான் கீழே இருந்து அந்த வீலில் சுற்றி மேலே வர ஷிப். இப்போ நம்ம அங்கே பார்த்தது வந்துட்டு அந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மட்டுமே வச்சுருக்க போட் தான் அங்கே இருந்தது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஷிப் தான் வந்துட்டு மேலே வர அந்த ரைட்கான ஷிப்.
You wanna go in the balloon? Everybody's falling out down in the house. I want to jump and fall. Yeah. That is my dream bone challenge, I think. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் என்ன கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.